ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரீடம் ஃபுட் டேஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தான் செய்ய போகிறோம். நம்ம ரோஸ் மில்க்கு நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி ஜவ்வரிசி அகரகர்லாம் போட்டு செய்யும் போது ரொம்பவே குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லேயோ இல்லை பார்ட்டி டைம்லேயோ செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த ரோஸ் மில்க் ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கும். அதுவும் ஜில்லுன்னு 3 வகையான ரோஸ் மில்க் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு நான் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. தண்ணியான பாலில் போட்டிங்கன்னா ரோஸ் மில்க் நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. நான் இன்றைக்கி பசும்பாலில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் அப்படி கிடைக்கல அப்படின்னா ஃபுல் க்ரீம் மில்காக பாக்கெட் பாலில் வாங்கிக்கோங்க. இப்போது இந்த பாலை நான் சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்னும் திக்காக வரணுங்கிறதுக்காக ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் பவுடர் சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான பாலில் இந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் மில்க் பவுடர் சேர்க்குறதுக்கு பதிலாக மில்க் மேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சூடான பாலில் சேர்க்காமல் ரோஸ் மில்க்கை ரெடி பண்ணுறப்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சூடான பாலில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூனுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கூலிங்காக இருக்கும். இப்போ இந்த ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு நான் ஒரு 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த ரோஸ் மில்க்குக்கு சின்ன சின்ன நைலான் ஜவ்வரிசியாக எடுத்துக்கோங்க. நம்ம மாவு ஜவ்வரிசியை விட நைலான் ஜவ்வரிசி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஜவ்வரிசியை ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாதாம் பிசினை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 4 இல்லைன்னா 5 பாதாம் பிசினை ஊற வச்சுக்கோங்க. அதுவே ஊறி போய் நமக்கு இந்த அளவுக்கு கிடச்சிரும். அடுத்து சப்ஜா சீட்ஸை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை சப்ஜா சீட்ஸோ இல்லைனா பேசில் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருந்தேன். இதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை இது கூட சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசியை நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்ததுனால சீக்கிரமாகவே வெந்துடும். ஜவ்வரிசி நல்லா கொதித்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வெந்துடும். ஜவ்வரிசியை நல்லா குழைய விட்டுறக்கூடாது. எடுத்து இப்படி அழுத்தி பார்த்தோம்னா இந்த மாதிரி சாஃப்டாக வெந்திருந்தால் போதும். எல்லா ஜவ்வரிசியும் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இதை வடிகட்டிடலாம். நம்ம சூடான தண்ணி ஊற்றுறதுனால மெட்டல் ஃபில்டராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி ஃபில்ட்ரு பண்ணோன்னே ஒரு 2-3 தடவை பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பச்சை தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணால் தான் நமக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள ஸ்டார்ச்செல்லாம் ரிமூவ் ஆகி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். தண்ணி ஃபுல்லாக வடிகிற வரைக்கும் வடிகட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரோஸ் மில்க் செய்யும் போது நல்ல கூலிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஜெல்லியை ரெடி பண்ணிக்கலாம். ஜெல்லி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 20 கிராம் அளவுக்கு சைனா கிராஸ் எடுத்திருக்கேன். இதை கடற்பாசுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அகரகர்னு கூட சொல்லுவாங்க. 10 கிராம் பாக்கெட்டில் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். இது சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை நாட்டு மருந்து கடையிலையோ நமக்கு கிடைக்கும். இந்த அகரகரை பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 20 கிராம் அகரகருக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியெலாம் ஊற்றுனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த அகரகரை கரைய வச்சுக்கலாம். நம்ம அகரகர்லாம் சேர்க்குறதுனால இந்த சம்மர் டைமில் ஒரு கூலிங்கான ஜூஸாகவும் இருக்கும். நம்ம ரோஸ் மில்கில் சேர்க்குற ஜவ்வரிசி, அகரகர், சப்ஜா சீட்ஸ், அப்புறம் பாதாம் பிசின், இது எல்லாமே நம்ம உடம்புல உள்ள ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி நம்ம உடம்ப கூலிங்காக வச்சுருக்கோம். இது நல்லா கொதித்து ஃபுல்லாக கரைஞ்சி வந்த உடனே ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பால்லையும் சுகர் சேர்த்துருக்கிறதுனால இதில் ஒரு 1/2 கப் மட்டும் சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே இதில் சேர்க்க வேணாம். சர்க்கரை நல்லா கொதித்து கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நான் இந்த ஜெல்லியை 3 கலரில் பண்ண போகிறதுனால 3 கிண்ணத்தில் தனித்தனியாக ஊற்றிக்கிறேன். இந்த அகரகர் சூடாக இருக்கும் போதே வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா கெட்டியாயிரும். இப்போது ஒவ்வொரு கிண்ணத்துலேயும் நம்ம ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர், அப்புறம் பிங்க் கலர், இந்த 3 கலரையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நார்மலான கலர்லேயே செஞ்சுக்கலாம். இந்த கடல் பாசி நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை ஊற்றிக்கோங்க. ஒவ்வொரு ஃபுட் கலரையும் ஒவ்வொரு பிளேட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிரும்.
நான் இந்த ஜெல்லியை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஜெல்லி ரெடி ஆகிருச்சு. இப்போது இந்த ஜெல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் தான் இது ரோஸ் மில்கில் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தோசைக்கரண்டியை வச்சு நம்ம கட் பண்ண பீசஸ் எல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா இது மாதிரி அழகாக எடுத்துக்கிட்டு வரும். இதே மாதிரி எல்லா பிளேட்டில் உள்ள ஜெல்லியையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஜெல்லியெல்லாம் ரெடி ஆகிருச்சு. இதையும் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரோஸ் மில்கில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஒரு அகலமான பாத்திரமோ இல்லை பவுலோ எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பாலும் நல்லா கூலிங்காக இருக்குது. இதில் கொஞ்சமாக பால் எடுத்து முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாலை இதில் ஊற்றிட்டு இந்த ஜவ்வரிசியும் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எல்லாம் நல்லா கலந்து வரும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டாமல் வந்த உடனே நம்ம மீதி இருந்த பாலையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க பாலையும் ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு கரண்டியை வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாலில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க. ஆர்கானிக் ரோஸ் சிரப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் சிரப் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ரோஸ் சிரப்பும் ரோஸ் எசன்ஸும் சேர்த்ததுக்கு அப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர், அப்புறம் பிங்க் கலர் இந்த 3 ஜெல்லியையும் இதோட கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயிலுக்கு நல்ல எனர்ஜியான ஒரு ட்ரிங்காகவும் இருக்கும். இந்த பாலில் மில்க் பவுடருக்கு பதிலாக மில்க் மேட் கூட ஆட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் மில்க் மேட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஜெல்லியை போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் மில்க் மேடை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு ஹெல்த்தியான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுருந்த தண்ணியை வடிகட்டி கொஞ்சமாக உப்போ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு குடிச்சிங்கன்னா உடம்புல உள்ள சூடு, வெயில் டைமில் வர நீர்க்கடுப்பு எல்லாமே சரியாகிடும். இந்த ஜவ்வரிசி தண்ணியை சூடாக இருக்கும் போதே குடிச்சிக்கோங்க. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ரோஸ் மில்கை நம்ம ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதில் சேர்த்துருக்க ஜெல்லி, ஜவ்வரிசி எல்லாம் கரெக்டாக வெந்திருந்ததுனால நம்ம இதை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரோஸ் மில்க் நமக்கு கிடச்சிரும். இப்போது இந்த ரோஸ் மில்கை நம்ம ஒரு டைப்பில் செஞ்சு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 2வது டைப்பில் செய்கிறதுக்கு ஒரு கிளாஸில் நம்ம ஊற வச்சுருந்த பாதாம் பிஸ்னை இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். பாதாம் பிசின் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க. ரோஸ் சிரப் சேர்த்ததுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இதில் சேர்க்குற ரோஸ் மில்கில் ஜெல்லியும் ஜவ்வரிசியும் சேர்க்காமல் தனியாக செஞ்சு வச்சுருந்தேன். அந்த ரோஸ் மில்கை இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்ம பாதாம் பிசின் போட்டு செஞ்ச ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 3வது டைப்பில் செய்கிறதுக்கு நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸை இந்த கிளாஸில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்தளவுக்கு கூடியோ குறைச்சோ இதில் சேர்த்துக்கோங்க. சப்ஜா சீட்ஸை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம தனியாக ரெடி பண்ணி வச்சுருந்த ரோஸ் மில்கை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம 3 விதமான ரோஸ் மில்க்கும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி ரோஸ் மில்கை குடிச்சு பாருங்கள். ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் இந்த ரோஸ் மில்கை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.